வணக்கம். இது உரிமைக்குரல் கொண்டுவரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை, வெளியான அதிரடி அறிவிப்பு. கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, இஷாரா செவ்வந்திக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாட்டில் இன்று பல பகுதிகளில் கனமழை, வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள தகவல். நேற்றைய தினம் கொழும்பை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், பிரான்சில் இருந்து தீட்டப்பட்ட திட்டம், போலீசார் வெளியிட்டுள்ள பரபரப்பு தகவல். எதிர்வரும் மாதங்கள் மிகவும் ஆபத்தானவை, வெளியான எச்சரிக்கை அறிவிப்பு. புலமைப்பரிசில் பரீட்சையில் இடம்பெற்ற அநீதி, போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. பெண் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் தலைமறைவு, பொதுமக்களிடம் போலீசார் அவசர கோரிக்கை. செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் எண்புக்கூடு ஒன்றிலிருந்து பல கை வளையல்கள் மீட்பு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 47 பேர் பலி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் நாடு ஒன்றாக தேசிய செயல்பாட்டு சபையில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற தேசிய செயல்பாட்டு சபை கூட்டத்தின் போதே இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தல் தனி நபர்களை மட்டுமின்றி நாட்டின் பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் உருவாகியுள்ள சட்டவிரோத பணப்புழக்கம், குற்றச் செயல்கள் மற்றும் சமூக பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு அரச நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் மத தலைவர்கள், பெற்றோர் மற்றும் சமூக அமைப்புகளின் பங்களிப்பும் முக்கியமானது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே போதைப்பொருள் கட்டுப்பாடு மற்றும் பிணை வழங்குதல் தொடர்பான சட்ட திருத்தங்கள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அவை விரைவில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்குகள் தாமதமடைவதற்கு காரணமாக இருந்த அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை வெளியிடும் பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 6414 ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமடைவதை தவிர்ப்பதற்காக போலீஸ், சிறைச்சாலைகள் மற்றும் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களம் ஆகியவற்றுக்கிடையிலான ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் கொள்ளளவை அதிகரிப்பது மற்றும் வசதிகளை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்களின் அளவுக்கேற்ப தரவுகளை முறையாக வகைப்படுத்தி சமர்ப்பிப்பதற்கும், பகுப்பாய்வு அறிக்கைகள் கிடைத்தவுடன் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்குமான முறையான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதைப்பொருள் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் பாதுகாப்பு கேமரா அல்லது CCTV அமைப்புகளை பொருத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து போலீசார் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு மாகாணத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வடமத்திய, வடமேற்கு, மத்திய
மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் சில பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். எனவே பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுவதுடன் மின்னல் மற்றும் பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கொழும்பு 10 ஸ்ரீ சங்கராஜ மாவட்டத்திலுள்ள கட்டட பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்றில் உரிமையாளரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த முகமது அஸ்மின் மொஹிதீன் என்ற 54 வயதுடைய நபர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பாரிய குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய உறவினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரான்சில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான குடு அஞ்சுவால் இந்த துப்பாக்கிச்சூடு திட்டமிடப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அண்மையில் ரத்மலானை பகுதியில் குடு அஞ்சுவின் நெருங்கிய நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்ற விதம் அருகிலுள்ள கட்டடம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கணிசமான மழை வீழ்ச்சியை எதிர்வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களிலேயே எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த காலப்பகுதியில் நாட்டின் பல பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களத்தின் அதிகாரி கசுன் பஸ்குவல் தெரிவித்துள்ளார். தற்போது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளைகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தற்போது பெய்யக்கூடிய மழை பரவலானதாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவிலானதாகவோ இருக்காது எனவும் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் வலுவான எல் நினோ காலநிலை நிலைமை காரணமாக எதிர்வரும் காலங்களில் பெய்யக்கூடிய மழை தீவிரமடைந்து பலத்த மழையாக மாறுவதற்கான சாத்திய கூறுகளும் காணப்படுவதாக கசுன் பஸ்குவல் தெரிவித்துள்ளார். காலநிலை நிலவரம் தொடர்பான விரிவான மற்றும் துல்லியமான முன்னறிவிப்புகளை மழைக்காலம் நெருங்கும் போது வளிமண்டலவியல் திணைக்களம் தொடர்ந்து வெளியிடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டி பெற்றோர்கள் குழு ஒன்று கிரிந்திவெல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. கிரிந்திவெல போகவத்த ஜினானந்த ஆரம்ப பாடசாலையை சேர்ந்த மாணவர்கள் கிரிந்திவெல மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். எனினும் முற்பகல் 11:15 மணிக்கு வழங்கப்பட வேண்டிய வினாத்தாள் தமது பிள்ளைகளுக்கு 11:30 மணிக்கே வழங்கப்பட்டதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பிற்பகல் 12:15 மணிக்கு வினாத்தாள் மீளப் பெறப்பட்டதால் மாணவர்களுக்கு பரீட்சைக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சுமார் அரை மணி நேரம் குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கம்பஹா வலய கல்வி அலுவலக அதிகாரியொருவர் சம்பவ இடத்திற்கு சென்று பெற்றோருடன் கலந்துரையாடிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்தே சம்பவம் தொடர்பில் கிரிந்திவெல போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு ராகம வல்வல பகுதியில் பெண்ணொருவரை தாக்கி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். நீர்கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் குறித்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகாத நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளுக்கு அமைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த தண்டனை விதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரால் தேடப்பட்டு வரும் 38 வயதுடைய ரணபுரே தேவகே டனுக எரந்த விஜயதுங்க என்ற நபர் உக்கஹேன வல்வல ராகம பகுதியை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் ராகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை 0715911604 என்ற தொலைபேசி இலக்கத்திலும் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரியை 0719627561 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
செம்மணி மனித புதைகுழியின் 102வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 102 நாட்களாக இடம்பெற்ற அகழ்வு பணிகளில் மொத்தம் 524 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 513 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் நேற்று அதன் 48வது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன. இதன்போது புதிதாக 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் அகழ்வு பணிகளின் போது மாட்டின் காலில் பொருத்தப்படும் லாடம் ஒன்றும் கை வளையல் ஒன்றும் சான்று பொருட்களாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலின் உணவகம் மற்றும் புனரமைப்பு துறைகளில் வேலை வாய்ப்பை பெற விரும்பும் இலங்கை தொழிலாளர்களுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் பணியகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தினூடாக இணைய வழியில் பதிவு செய்து கொள்ள முடியும். உணவகத்துறைக்கான 4000 விண்ணப்பதாரர்களை பதிவு செய்வதற்கான இணையவழி விண்ணப்பம் இன்று நண்பகல் 12 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. 25 முதல் 40 வயதுக்குட்பட்ட உணவக சமையல் அறையில் குறைந்தபட்சம் 1 வருட அனுபவம் கொண்ட 8 ஆண்டுகள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்த மற்றும் நல்ல ஆங்கில அறிவை கொண்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். அத்துடன் விண்ணப்பதாரர்கள் உடல் மற்றும் உள ரீதியாக தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுடன் இதற்கு முன்னர் இஸ்ரேலில் பணியாற்றாதவர்களாகவும் அங்கு நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் பணியாற்றாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இதனிடையே புனரமைப்பு துறைக்கான இணையவழி பதிவு நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது. பூச்சு மற்றும் ஜிப்சம் பலகை வேலை, மின்பட்டி நிறுவுதல் மற்றும் செங்கல் சுவர் கட்டுதல், தச்சு வேலை மற்றும் பீங்கான் ஓடு பதித்தல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் மொத்தம் 12,000 வேலை வாய்ப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரிவிற்கும் சுமார் 3000 விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்பட உள்ளனர். 25 முதல் 45 வயதுக்குட்பட்ட 10 ஆண்டுகள் பாடசாலை கல்வியை நிறைவு செய்த மற்றும் அடிப்படை ஆங்கில அறிவை கொண்ட ஆண்கள் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். முன்னதாக கட்டுமான தொழிலுக்கான இறுதித் தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது என வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்களின் தொழில் முறை திறன்கள் இஸ்ரேலிய பிரதிநிதிகளால் நேரடியாக பரிசோதனைக்குட்பட்டு தேர்வு செய்யப்பட உள்ளதால் தங்களுக்கு உண்மையான அனுபவமும் திறமையும் உள்ள தொழில் பிரிவுகளுக்கு மாத்திரம் விண்ணப்பிக்குமாறும் பணியகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு கொலம்பியாவில் நேற்றைய தினம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 47 பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியா புவியியல் சேவையின் தகவல்படி சோஹோ மாகாணத்தின் சான் ஹோசே டெல் பால்மர் நகருக்கு அருகே உள்ளூர் நேரப்படி காலை 7:34 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் குறைந்த அளவிலான நிலநடுக்கமாக பதிவான போதிலும் பின்னர் அதன் அளவு 7.4 ரிக்டர் என திருத்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் சுமார் 100 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கொலம்பியாவின் பல பகுதிகளில் வலுவாக உணரப்பட்டுள்ளன. மெடலின், பெரேரா, மனிசாலேஸ் மற்றும் அர்மேனியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் தலைநகர் பொகோட்டாவிலும் அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் வெனிசுலாவிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளன. இதேவேளை சுமார் 20 லட்சம் மக்கள் வசிக்கும் காலி நகரில் குறைந்தது 20 கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாக அவற்றில் சிலர் தங்கியிருக்கலாம் எனவும் நகர மேயர் அலெக்சாண்ட்ரோ எடர் தெரிவித்துள்ளார். தலைநகர் பொகோட்டாவில் நிலநடுக்கம் ஏற்படும் போது மக்கள் பாதுகாப்பு கருதி வீடுகள் மற்றும் கட்டடங்களில் இருந்து வெளியேறி வீதிகளில் திரண்டுள்ளனர். எனினும் ஆரம்பகட்ட தகவல்களின்படி பொகோட்டாவில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என மேஜர் கார்லோஸ் கலான் தெரிவித்துள்ளார். சில கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனிசாலேஸ் நகரிலும் நிலநடுக்கத்தால் கடுமையான கட்டமைப்பு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க பேராலயத்தின் கோபுரத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் கொலம்பியாவில் பதிவான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இதுவாகும் என கொலம்பியா புவியியல் சேவை தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 2.8 மற்றும் 4.8 ரிக்டர் அளவில் 2 மின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மனிசாலேஸ், கிப்டோ, அர்மேனியா, கார்டாகோ, புவன வென்ச்சுரா மற்றும்
பெரேரா ஆகிய விமான நிலையங்களில் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நிலநடுக்க நிலவரத்தை அமெரிக்க நிர்வாகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பியா மக்களுக்கும் அந்நாட்டு தலைமைக்கும் தேவையான ஆதரவை வழங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.